மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே சந்தப்படுகை கிராமத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ சாந்தமுத்து மாரியம்மன் கோயில் உள்ளது. இங்கு வருடந்தோறும் தீமிதி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடத்திற்கான தீமிதி திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி காப்புக்கட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் தினந்தோறும் இரவு நேரத்தில் காத்தவராயன் கதைப்பாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தது. 10ஆம் நாளான கடந்த 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றுக்கு சென்று புனித நீராடி கரகம், காவடி, அலகு காவடி எடுத்து வந்து தீக்குண்டத்தில் இறங்கிய ஆலயத்தை அடைந்து நேர்த்திக்கடன் நிறைவு செய்வதற்கான தயார் நிலையில் இருந்தபோது திடீரென்று மாலை 5 மணி அளவில் பலத்த காற்றுடன் கனமழை 1 மணி நேரம் பெய்தது. மழையினால் நெருப்புத்தி அணைந்துவிடக்கூடாது என்று கருதி அங்கிருந்தோர் இளைஞர்களுடன் நெருப்பின் மீது தகரம் பரப்பி அதன் மீது வைக்கோல் பரப்பி மழையிலிருந்து நெருப்பினை காத்தனர். பின்னர் மழை நின்றதும் 6 மணி அளவில் தீக்குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், கிராம மக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து நிகழ்வுகளை பார்க்கலாம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பார்த்து நினையாம தூக்கிட்டு போங்க. பார்த்து குழந்தை நினைத்து போறது கூட கூட நினையாம கூட்டிகிட்டு போங்க. ஆமாம், போங்க போங்க போங்க.